இப்போது அதிமுக சிதறுன்னு இருந்துச்சு, இப்போ ஒன்றா இருக்குது. இப்போ டிடிவிலாம் வந்திருக்கிறதுனால அது கூடுதல் பலமாக இருக்குது. அது வந்து திமுகவோட வெற்றியை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது உங்கள் பதில் என்ன? நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறாங்களே யார்? அவங்க ஏற்கனவே சேர்ந்த இருந்தபோது தானே ஜெயிச்சது, ஆட்சிக்கு வந்தது. தனியாக இருந்தப்போ இல்லைங்க, அவங்கெல்லாம் ஒன்றா இருந்தபோது தானே ஆட்சிக்கு வந்தது. அப்புறம் இப்போ என்ன புதுசாக அவங்க சேர்ந்துருக்குறாங்க? பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் ஒன்றா இருந்தபோது, பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் ஒன்றா இருந்தபோது தானே திமுக ஆட்சிக்கு வந்தது. இப்போ அவங்க மறுபடியும் பிரிஞ்சு சேர்ந்துருக்காங்க. அதில் என்ன பலம் வந்துட போகுது? அப்போவே நாங்கள் இருக்கிற போது இப்போ 5 ஆண்டு காலம் பல சாதனைகளை வைத்து மிகப்பெரிய ஒரு அமைச்சராக, நம்ம இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக இருந்து பணியாற்றியிருக்கிறார். எப்படி அவர்கள் சேர்ந்தால் எங்களுக்கு எப்படி வெற்றி பாதிக்கும்? பாதிக்காது. நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இப்போது அரசியல் களத்தில் தனி மனித விமர்சனங்கிறது நிறையா இருக்குது. எதிர்கட்சிகள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. எல்லாம் அப்படி தான் செய்கிறாங்க. தனி மனித விமர்சனம் அது வந்து அவங்ககிட்ட கையில் சரக்கு இல்லைன்னா ஏதாவது திட்ட வேண்டியதான். குறை சொல்வதற்கு சரியான காரணங்கள் இருந்தால் குறை சொல்லி பேசணும். குறை சொல்வதற்கு காரணம் இல்லை, அதனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்கிறார்கள். அது தனிப்பட்ட முறை. தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் யார் விமர்சனம் செய்கிறார்களோ அவர் மக்கள் முன்னால் சென்று வெட்கப்பட வேண்டும். அதுதான். இப்போ கடந்த முறை 9 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக ஜெயிச்சது. இப்போ அதே மாதிரி வரலாறு திரும்புமா? அதுக்கு ஏங்க நிச்சயமாக ஜெயிக்குன்னு தான் சொல்கிறேன் நான். நாங்கள் ஜெயிக்கும், நம்ம டெல்டா மாவட்டங்களே ஜெயிக்கும்னு சொல்கிறேன். அது திருச்சி வந்து நல்லா இருக்கும்ல, ஜெயிக்கும். எல்லா தொகுதியும் ஜெயிப்போம். எல்லா தொகுதியும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். எல்லா வேட்பாளர்களும் பம்பரமாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். மக்களும் எல்லா வேட்பாளரையும் வந்து வரவேற்று மிக சிறப்பாக கொண்டு போங்க, உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோன்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அது நல்லா இருக்குது, அதனால தான் ஜெயிக்கும்னு சொல்கிறேன். ஏதோ ஏனதானே நீங்கள் கேட்குறதுக்காக சொல்ல, நான் எல்லாத்தையும் சுற்றி பார்த்ததுனால சொல்கிறேன். இப்போ புதுமகள்லாம் இந்த இதில் அறிமுகப்படுத்திருக்கீங்க, அவங்க எப்படி பூஸ்டப் பண்ணுறீங்க? நல்லா பண்ணுறாங்க. எல்லோரும் வந்தவங்கெல்லாம் நல்லா ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கம். அவர் வந்து முன்னாள் அமைச்சருடைய பையன் நிற்கிறார். இவர் இந்த லாலூரில் நிற்கிறவருடைய தாத்தாலாம், அவங்க அப்பாலாம் கட்சியில் தீவிரமாக 67 மூக்கத்தோடு இருந்தவங்க. எல்லாம் கழக குடும்பம் சேர்ந்தவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். துறையூர் காங்கிரஸுக்கு போயிருக்கிறது. எனவே மணச்சநல்லூரில் ஏற்கனவே நின்றவர், நான் ஏற்கனவே நின்றவன் இருக்கிறேன். அமைச்சர் வந்து மகேஷ் அவர்கள் ஏற்கனவே நின்றவர் நிற்கிறார்கள். எனவே அவருக்கு இனிக்கோ போன தரன்னார், அப்துல் சமதும் போன தரன்னார். எனவே கழக குடும்பத்திலிருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள்.